உபாகமம் 29:18. உபாகமம் 29:18. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று தம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேறு உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். ஆமென். அன்னைக்கு அந்நிய தேவர்களை குறித்து பேசியிருக்குதுல. அந்நிய தேவர்னா நம்ம எபிரேயருடைய, அதாவது நம்ம அதாவது இஸ்ரவேலுடைய தேவனை தவிர அநேக தேவர்களை அவர்கள் வணங்கினார்கள், அவர்கள் ஆராதித்தார்கள். அதை பற்றி பேசப்படுகிறது பாருங்கள். ஆகையால் அந்த ஜாதிகள் 18 தானே, அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அப்போ முதல்ல உள்ள 2 வரியும் பாருங்க. ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கும் போகும்படி, அந்த தேவர்களின் ஜாதிகளை, புறமார்க்கத்தின் தேவர்களை சேவிக்கும்படி நாம் போகாதபடி நம்முடைய இருதயம் என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஆமென். இந்த வசனத்தை நீங்க உற்று பார்த்தீங்கன்னா, ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஒரு ஸ்திரீயாகிலும் ஒரு வீடாகிலும் ஒரு கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். ஆமென். இன்னைக்கு இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்த புறஜாதிகள் வணங்குகிற விக்கிரக ஆராதனைக்கு ஒத்த எந்த காரியம் நமக்கிட்ட வராதபடி பார்க்குற காரியம். ஆமென். இன்னைக்கு காலத்தை சொன்னேன், விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா அரகுற ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதை காம உணர்ச்சியை உண்டு பண்ணுகிற ட்ரெஸ் யாருக்கு இருக்குது? விக்கிரகங்கள் இருக்குது. அப்போ அதை பார்த்து வழிபடுகிறவங்களுடைய சிந்தனையும் அது உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஆராதனை செலுத்துகிற பூசாரியும் அப்படி தான் நிற்கிறான். ஆமென். அது பெண் தெய்வத்தை பார்த்தாலும் ஆண் தெய்வத்தை பார்த்தாலும் அவங்களுடைய நிர்வாணம் வெளியில் தெரியும்படியான அரகுற ட்ரெஸ்ஸு இல்லை, ட்ரெஸ் இல்லாத சாமி தான் இன்னைக்கு நிறைய இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள், கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையை பெற்றவர்கள் நம்ம குடும்பத்திலே ஆகிலும், நம்ம குடும்பத்தில் ஒருவனாகிலும், நம்ம கோத்திரத்தை நம்ம 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 ஜனங்கள் யாராவது அந்த ஜாதிகளோட அந்த தேவர்களை சேவிக்கும்படி, அந்த தேவர்களுடைய வணக்கத்துக்குரிய காரியங்களை செய்யும்படி நீங்கள் உங்கள் இருதயம் தோன்றாதபடி கவனமாக பாருங்கள். அப்போ ஆண்டவர் இப்போ நான் ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை தாரப்போ புரியும். பாகாலை வழிபடுவதற்கு ஒரு முறை வச்சிருக்கு, இயேசுவை வழிபடுவதற்கு ஒரு முறை வச்சிருக்கு. ஒரு வழி, அதுக்கு ஒரு வழி, இதுக்கு ஒரு வழி. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிற முறையை விட்டு இன்னொரு முறையை கடைபிடிக்கிறோம் என்றால் அதுதான் விக்கிரக ஆராதனை. இந்த வழியை விட்டு இன்னொரு வழியில போவதற்கு உங்களுடைய இருதயம் விட்டு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விளக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய தேவனை வழிபட வேண்டுமானால், நானே சத்தியம், நானே வழி, நானே ஜீவனமாக இருக்கிறேன், இந்த 3 விட்டுட்டு நம்ம வலது பக்கம் கடைபிடித்தோம்னா ஆண்டவரை விட்டு விலகி வேற தேவர்களின் வழியை பின்பற்ற இருதயம் விலக்கப்படுகிறது என்ற அர்த்தம். அப்போ ஆண்டவராகிய தேவன் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன இந்த 3ஐயும் நம்ம சற்று யோசித்து பார்ப்போம்னா நமக்கு முழு இருதயம் இருக்க வேண்டும், தன்னை போல் பிறரையும் நேசிக்கிற அன்பு இருக்க வேண்டும், அடுத்தது ஆண்டவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயம் இருக்க வேண்டும்.
இந்த ஆண்டவுடைய கற்பனை நமக்குள்ள இல்லைங்கி நம்ம கற்றுக்கொண்டோம், நம்ம பொய்யன், நமக்குள்ள சத்தியம் இல்லை. அப்போ ஆண்டவுடைய கற்பனை நமக்குள்ள இல்லாமல் இருந்தால் நம்ம பொய்யனா இருக்கிறோம். பொய்யனா இருந்தால் நம்முடைய தெய்வம் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிற பொல்லாத பிசாசை உடைய வழியை உடையவனாய் இருக்கிறோம். இப்படி நம்முடைய இருதயம் விலகி போகாமல் நஞ்சையும் ஒரு வேறு முதலாய், ஒரு அதனுடைய சாயல் முதலாய் நமக்குள்ள இருக்காத இருக்கணும். இங்கே கர்த்தருடைய கற்பனை நமக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லலாமே. புரியுதா? கடினமாக இருக்கும் கேட்குற புரியும் பண்ணியா இருக்கா? இதுதான் உண்மை. அந்த வசனம் அதான் சொல்லுது. வாசிங்க 18. ஆகையால் அந்த ஜாதிகள் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று தம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற அந்த இடத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா கர்த்தருடைய கற்பனையை விட்டு விலகுகிற எந்த ஒரு வேர் முதலாய் உங்களுக்குள்ள முளைக்காம பார்க்கணும். பார்க்குறீங்களா? உங்கள் இருதயத்தை செம்மைப்படுத்துங்கள், உங்கள் ஆத்துமாக்களை செம்மைப்படுத்துங்கள். இந்த வசனம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையை விட்டு அந்த ஜாதிகளுடைய தேவர்களை வணங்கும்படி ஆராதிக்கும்படி உங்கள் இருதயம் தேவனை விட்டு விலகாதிருப்பதாக. ஆமென். அந்த வசனத்தினுடைய கான்செப்ட் அது. ஆமென். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கும் போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அலகுகிறார். இது யாருக்கு சொல்லப்பட்டது? தேவனை அறியாத எகிப்தியனுக்கு அல்ல, தேவனை அறியாத பாலஸ்தீனருக்கு அல்ல, தேவனை அறியாத சிரியா நாட்டுக்காரனுக்கு அல்ல, தேவனை அறியாத ஜனங்களுக்கு அல்ல, தேவனை அறிஞ்ச இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இன்று நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வழியை விட்டு விலகாமல் இருக்கிற இதயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பாருங்கள், ஸ்திரியாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கு நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேறு உங்களில் இராதபடிக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு அடிச்சறுக்கிறது கொஞ்சம் தான் சறுக்கிறோம், நமக்கு தெரியாது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக அது நம்முடைய இருதயத்தை ஃபுல்லாக அரிச்சு விடும். ஆமென். ஹல்லேலூயா. ஃபுல்லாக அரிச்சு விடும்போது நம்ம யாரை ஆராதிக்கிற சுபாவம் சவுல பாருங்க, கடைசியில் ஸ்திரீ அந்த குறிச்சொல்லுகிற ஸ்திரீக்கு காலில் அப்படியே முகங்குப்புற விழுந்துட்டான். அவனுடைய ஸ்டோரியை நினச்சி பாருங்க. கழுதை மேய்ச்ச போன கர்த்தர் கண்டார், கூட்டி சாமுவேல்கிட்ட கொண்டு வந்திருந்து சாமுவேலை அபிஷேகம் பண்ணுறாங்க. அவ்வளவு அபிஷேக தைலத்தினால் ஒரு தேவ மனுஷனுடைய ஞான சிருஷ்டி ஊழியக்காரன் மூலமாக அபிஷேகம் பெற்றான். சொன்னது போல நீ தீர்க்க தரிசனம் உரைப்ப, உனக்கு காணிக்க கொண்டு வருவனோ, உனக்கு அதை செய்வனும் இதை செய்ய, எல்லாம் அப்படி 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 நடந்து அவனுக்கு இருதயம் கொஞ்சம் விலகி போச்சு. அதை அவன் சரி பண்ணாதது நிமித்தம் நம்முடைய கற்பனை நம்மை விட்டு அகன்று ஒரு சின்ன தவறுகளை செய்திருக்கலாம். இதை சரி பண்ணாத நிமித்தம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பாகாலுடைய வழிகளிலே விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்பதை கர்த்தர் எச்சரிக்கையோடு பேசுகிறார். ஆமென். இந்த விலகி போகாமல் இருக்கணும்னா, கர்த்தருடைய கற்பனை நமக்குள்ள இருக்கிறோம்னா, கர்த்தருடைய கற்பனை விட்டு கனி கொடுத்தே ஆகணும். கனி கொடுக்கிற ஆத்துமா தேவனுடைய கற்பனை விட்டு விலகி போக கர்த்தர் விட மாட்டார். சொல்லுகிறாரே, அவன் புடமிடப்பட்ட கொள்ளி. என்ன கொள்ளி? புடமிடப்பட்ட கொள்ளி. அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை உறிஞ்சி போடு என்று சொல்லி அழுக்கு வஸ்திரத்தை உறிஞ்சி போட்டு புதிய வஸ்திரத்தை கொடுத்த தேவன் அவருக்காக ஆத்துமா ஆதாயம் செய்து கனி கொடுக்கிற ஆத்துமாக்களை அவர் கண்மணி போல பாதுகாக்கிற தேவன். வழி விலைக்கு போனாலும் பயப்படாதேன்னு சொல்லி வஸ்திரத்தை உறிஞ்சி போட செய்து புதிய ரட்சிப்பினால் அலங்கரிக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கனி கொடுக்காத ஜீவன் நிச்சயமாகவே தேவனுடைய கற்பனையை கை கொள்ளுமா? நோ, முடியாது. ஆண்டவருடைய கற்பனையை கை கொள்ளுகிறது அடையாளம் கனி. ஆமென். ஹல்லேலூயா. தன்னை போல் பிறரை நேசிக்கிற பிரதான பிரமாணத்தை நீங்கள் உதறி தள்ளுகிறீர்கள் என்ற அர்த்தம். உதறி தள்ளுகிறீர்கள் என்ற அர்த்தம். சிந்திச்சு பாருங்கள், யோசித்து பாருங்கள், எப்படி கனி கொடுக்க முடியும்?
நம்ம இருதயத்தில் நஞ்சோ வேரோ இல்லாமல் ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு சத்தியத்தை நம்ம கூட வைத்து பொய்யனாயிராமல், வஞ்சிக்கிறவர்களாயிராமல், வாது சொல்லுகிறவர்களாயிராமல், நாவுனால் பேசுகிறவர்களாயிராமல், இதயத்துக்குள்ளே ஆண்டவரோடு பேசுகிற பிள்ளையாய் இருப்போமானால் ஆண்டவர் காட்டி தருவார். ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வேணும்னா, ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு வேலை வேணும்னா, ஆண்டவருக்காக எதையும் சுமக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் இருக்கணும். எதையும் சுமக்கணும். எந்த நிந்தையா, எந்த பரிகாசமா, எந்த வறுமையா, எந்த சூழ்நிலையும் சுமக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் இருக்கணும். வைராக்கியம் இல்லாதவன் கனி கொடுக்க முடியாது. குடும்பத்தில் எதையாவது பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா எந்த வேலை செய்யக்கும் தன்னை ஆயத்தப்படுத்தாதவன் வீட்டின் வறுமையை தீர்க்க முடியாது. தரித்திரவாசிகளுக்கு சமமாயிருப்பான். உண்மையான சம்பவம் இதுதான். பாருங்கள், உங்களுடைய வீட்டில் வறுமை போவதற்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற நீ, உன்னுடைய ஆத்மா நரகத்துக்கு போகாமல் இருக்க ஆண்டவருக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்கிற வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரமாணத்தை மீறுகிற குணம் இல்லாமல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபாகமம் 11வது அதிகாரம். உபாகமம், இந்த வசனம் புரிஞ்சதில்லை? ஆண்டவரை விட்டு விலகிற சிந்தனை நமக்குள்ள வராமல் இருக்கணும்னா அவருடைய கற்பனையில் நிலைத்து நிற்க வேண்டும். கற்பனை நிலைச்சு நிற்கணும்னா அதுக்கு அடையாளம் கனி. அப்போ கனி கொடுக்கிறவனுடைய இருதயத்தில் கற்பனை நிலைச்சு நிற்கும். கற்பனை நிலைச்சு நின்றா கனி கொடுப்பான். ஆமென், ஹல்லேலூயா. கனி கொடுத்தா ஆண்டவர் நிச்சயமாக, ஒருவேளை ஒரு சில காரியங்களை நம்ம தவறினாலும் அவர் நமக்கு உறுதுணையான தேவனாய் சொல்லுவார். அவன் வழக்கு வஸ்திரத்தை தூதண்ட சொல்லுவார், போய் உறிஞ்சு போடு. நம்ம உடம்பிட்ட கொல்லி ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கணும்னா சும்மா ஒன்றும் இல்லை. 11வது அதிகாரம் 16 இருந்து வாசிங்க பார்ப்போம். ஒரு விஷயம் நான் எடுக்க முன்ன இதுதான். அப்போ அங்கே நம்ம பேசின இந்த ஆண்டவரை விட்டு விலகுற காரியத்தில் நம்ம இருதயம் வஞ்சிக்கப்படாது. நம்ம இருதயத்தை யார் வஞ்சிப்பா? எஸ், யார் மூலமா? சில வேளை மனைவி மூலமா, இல்லை புருஷன் மூலமா, இல்லை பிள்ளைகள் மூலமா, இல்லை உலகத்தில் ஏதோ ஒரு மனுஷன் மூலமா தான் பிசாசு வஞ்சிப்பானே தவிர நேரடியாக வஞ்சிக்க மாட்டான். பிசாசு ஏவாளை வஞ்சிப்புக்கு ஒரு உருவத்தை எடுத்தான். யாரு? பாம்பு, சர்ப்பத்தை அவன் தெரிஞ்செடுத்தான். நேரடியாக போய் பிசாசு என்ன செய்யல, லூசிபர் என்ன செய்யல, ஏவளை வஞ்சிக்கல, அதுக்குன்னு ஒரு உருவத்தை எடுத்தான். இந்த நூற்றாண்டில், இந்த காலத்தில் ஒரு மனுஷனை வஞ்சிக்கு பிசாசு எடுக்கிற ஆயுதம் மனுஷனே தான். ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம், இல்லைங்க அதோ பரிதாபம். ஆமென். 11, 16 வாசிங்க பாப்பா. உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் வழி விலகி அந்நிய தேவர்கள் இடத்துல இருக்கிறது அந்நிய ஆராதனை. அந்நிய ஆராதனைய எப்படி வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அந்நிய ஆராதனைகளை கடைபிடித்து அவர்கள் வழியில் நமஸ்கரிக்காமல் இருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள். அதுதான் நான் கேட்டேன். யாக்கிய கோயிலுக்கு போமா? போகமாட்டோம். முஸ்லீம் பள்ளிக்கு போமா? போகமாட்டோம். பத்திரகாளியை வணங்க போமா? போகமாட்டோம். இல்லை மந்திரவாதியை பார்க்க போகமாட்டோம். ஆனால் தேவனை விட்டு விலகிற காரியம் உங்களுக்கு தூரமாக இருக்கணும். தேவனுடைய கற்பனை விட்டு விலகிற காரியம் தூரமாக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு விலகி அந்த 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 பிசாசனுடைய வழிக்கு அவன் இழுத்து கொண்டு போயிடுவான் ஒரு மனுஷன் மூலமாய். ஆமென், ஆமென். அப்போ முதல்ல பார்த்த வசனம் புரிஞ்சதில்ல? அந்த வசனத்துக்கு தகுந்த ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாது இருப்பதாக. அப்போ வஞ்சிக்கிறது யார் வஞ்சிப்பான்? பிசாசு வஞ்சிப்பான். யார் மூலமா வஞ்சிப்பான்? ஒரு மனுஷன் மூலமா, ஒரு மனுஷி மூலமா. மற்ற மாதிரி அவன் வஞ்சிப்பதற்கு இடமில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை ஒரு கூட வாசிங்க. 16. இப்ப அந்த 18வது வசனம் புரிஞ்சவங்களுக்கு இந்த வசனம் கரெக்டா புரியும். ஆமென். அப்ப இந்த விக்கிரகம் அந்நிய தேவன் உள்ளதெல்லாம்
நம்ம டைரக்டாக போக மாட்டோம், மறைமுகமாக பிசாசு நம்மளை கொண்டு வச்சிருப்பான். ஆண்டோடைய கற்பனையை செய்ய விடாமல், ஆண்டோடைய கற்பனையை கடைபிடிக்க விடாமல், ஏதோ ஒரு வழி தவறி போகிற, அந்த முறை தவறி போகிற ஒரு காரியத்தை செய்து வைப்பான். ஆமேன், ஆமேன். அப்போ நம்ம இதை என்ன செய்யக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. இனி ஒரு மனுஷன் சொல்லி அதை கேட்க மாட்டேன்னு நம்ம வச்சுருப்போமே ஸ்டடியா. எந்த மனுஷனும் இயேசுக்கு அந்த உபதேசத்துக்கு மாறி சொன்ன கேட்க மாட்டோம். நம்ம சிந்தனையை தாக்குவான். நம்ம சிந்தனையை, நம்ம புத்தியை, நம்ம உணர்வை, நம்முடைய யோசனையை, இதை மாற்றக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு அழகாக காட்டி தந்து சொல்கிறாரு. இந்த சுய புத்தியை, சுய சிந்தனையை மாற்றுவதற்காக தான் எனக்கு 2 அங்குலம் உள்ளாரப்பட்டதுன்னு சொல்லி அந்த 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 சொல்ல கேட்டு தான் அந்த வார்த்தையை சொன்னேன். அப்போ நம்ம சிந்தனை, நம்ம யோசனை, நம்ம இருதயத்தில் சிந்திக்கிற சிந்தனையை அவன் வஞ்சிக்காமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அதான் நம்முடைய இருதயம் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. கடினமாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, புரிய கஷ்டமாக இருக்கா? இல்லை இல்லை, புரியுது இல்லை? வாசி 14. அடைத்து போடுவார். தான் உண்மை. ஆமேன். இப்போ நல்ல தேசம்னு நமக்கு அந்த பூமி நல்ல கன்னியாகுமரி அதை சொல்லண்டா, நல்ல தேசமாக ஒரு சபையை வச்சுருவேன். அந்த தேசத்தில், அந்த சபையில் நீங்கள் நிலைச்சிருக்காதவனும் அழித்து விடப்படும். அதான் உண்மை. வஞ்சிக்கப்பட்டு போகாமல் உங்களுடைய இருதயத்தை பாதுகாப்பதற்காக கர்த்தருடைய கற்பனையை கை கொண்டு ஆத்தும ஆதாய கனியை கொடுங்கள். ஒரு சில குறைகளை இருந்தாலும் கர்த்தர் இறக்கப்படுவார். ஆமேன். கனி கொடுக்கிறது நிமித்தம் சில உபத்திரவங்கள் பாடுகள் வரும், அவர் கண்மணி போல நடத்திட்டு போவார். அப்போ ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருந்தா, அந்த நோக்கத்துக்கு நீயாயிருந்தாலும் நானாயிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கத்துக்கு தடையாயிருந்தால் தடை கற்களை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். அது எது தடை வச்சிருந்தாலும் சரிதான். நம்ம வேலை தடையாக இருக்கலாம், பிள்ளைகள் தடையாக இருக்கலாம், இல்லை மனைவி தடையாக இருக்கலாம், பெற்றோர் தடை. அந்த தடைகளை மாற்றி எறிந்து போடுவார். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்ப தடைகளை மாற்றி போடுகிற தேவன், தடைகளை தகர்த்து போடுகிற தேவன். நம்முடைய இருதயம் வஞ்சிக்கப்பட்டால் நம் மீது கர்த்தருடைய கோபம் என்ன செய்யும்? வரும். ஆமே, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இல்லாவிடில் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு மழை பெய்யாமல் பாத ஆசீர்வாதம் தடைப்படும், தேசத்தின் பலனை கொடாமல் இருக்கும். அதாவது குடும்பத்தில் பல ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு போகும். வானத்தை அடைத்து போடுவார், எல்லா ஆசீர்வாத நீர்ச்சூற்றுகளை அடைத்து போடுவார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல சபையை நீங்கள் சீக்கிரத்தில் அழித்து போவீர்கள். அதாவது சபையை விட்டு கர்த்தர் விலக்கி போடுவார். ஆமேன். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? சபையில் நிலைச்சிருக்கணும்னா என்ன செய்யணும்? சபையில் நிலைச்சிருக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆத்துமகனி இல்லைங்க, நம்மளை அறியாமே போயிடும். பாஸ்டர் பேசியிருப்பார், இருதயம் உடனே கடனை போடும். ஏன் நான் இத்தனை வருஷம் போனேன் இல்லை, அவர் என்ன பார்த்து இப்படி பேசுறேன், நான் இவ்வளவு காணிக்க குடிக்கேன், அவர் சொல்லியதெல்லாம் கேட்க இல்லை, ஏன் இப்படி பேசுறேன்னு இருதயத்தில் உடனே இருமாப்பு கர்த்தரை கொண்டு வர வச்சிருவார். இதான் உண்மை, இதான் ஃபேக்ட். நம்ம சபையை விட்டு அழிந்து போகாமல் இருக்க ஆத்துமா கனி. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 18வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் அதாவது சுருக்கமாக சொல்ல உண்மைன்னா, நம்ம இதயம் வஞ்சிக்கப்படாமல் இருக்கும். எப்பொழுதும் வசனம் நம்ம இருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கணும்.
கனி கொடுக்கிற அந்த அந்த தாகம், வசனம், சத்தியம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு அப்பப்போ போதிக்கணும். அவன்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டான், இவள்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டான், அவள் அப்படி, அவள் இப்படி, இவ இப்படின்னு சொல்லிட்டு இருப்பதற்கான நேரம் அல்ல. ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. அப்போ நம்ம இருதயம் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும். வஞ்சிக்கப்பட்டு போனால் கர்த்தருடைய கோபம் நம்ம தலையில் வந்து விழுதுன்னு அர்த்தம். இதுதான் சிலையிட்ட நான் சண்டை பிடிப்பேன், கோபம் பட்டாருன்னு வந்து சொன்னப்பேன். ஏன்னா கர்த்தருடைய கோபத்தை விட்டு மாற்றுவதற்காக மட்டும்தான். உங்கள் மேலே உங்கள் சொத்தினால் உள்ள கோபமோ, இல்லை உங்கள் பிள்ளைகளை வஞ்சித்தது கோபமோ, இல்லைங்க என்ன ஏதாவது அந்த கோபம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எனக்கு என்ன சொத்து பகை, ஒரு பகையும் கிடையாது. ஆண்டவர் இணைச்சா ஒரு அன்பு மட்டும்தான். ஆமே, வேற ஒரு பகையும் இல்லை. அப்போ உங்கள்கிட்ட நான் கோபப்படணும்னு அர்த்தம் என்ன? கர்த்தருடைய கோபம் உங்களுக்கு இறங்கும் என்ன? அதுதான் உண்மை. அதுதான் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது நிமித்தம் என்னை ஏவி விடுகிறார். திட்டகு, பேசுங்க, கடிந்து கொள்ளுங்க, அதனால செய்கிறேன். உங்களுக்கு எனக்கு என்ன? ஒரே ஒரு அன்பு, ஆண்டவர் இணைச்சி வச்ச ஒரு அன்பு பந்தம், வேற ஒரு நமக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ ஆண்டவராகிய தேவனுடைய கோபம் வருதுன்னு எனக்கு ஆவியில் தென்பட்டு ஆண்டவர் உணர்த்துறாதுன்னா நான் இடையில விழுந்து அதாவது கொட்டஞ்சி கொடுக்குறேன், அவ்வளவுதான். வேதனையோடு குறைகிறது, துக்கத்தோடு குறைகிறது. அதான் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாதீர்கள். வஞ்சிக்கப்பட்ட தேவனுடைய கோபம் வரும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இனி அப்படியே 22வது வசனம் வரை தந்திருக்கு. நமக்கு நேரம் ஆயிட்டு, வீட்டில் போய் நேரம் இருந்தால் வாசிங்க, நேரம் இல்லைங்க வாசிக்க வேண்டாம். அப்போ ஆண்டவரை துதிக்கிறதுல முழு இருதயம் இல்லாவிட்டால் ஒரு நன்மை பிறக்காது, நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, இன்னைக்கு கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னா இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தையை, ஆண்டவருக்கு வார்த்தையை சொல்லி தர முடியுமா? முடியாது. ஒரு பீட்டர் இல்லைங்க இன்னொரு பீட்டரை என்ன செய்வார்? சவுட்டி தள்ளிட்டு எழுப்புவார். அப்போ இன்னொருத்தனை எழுப்பாமல் இருக்கக்காக நான் என்ன செய்யணும்? என்னுடைய சரீர வெள்ளனை பார்க்காம, என்னுடைய சரீர உபத்திரவத்தை பார்க்காம, அப்பா நான் வாரேன் அப்பா என்ன நீங்கள் நடத்துங்க அப்பா, கடந்தா எழுதிச்ச முடியாது, ஆனால் நடத்துங்க அப்பான்னு உற்சாகத்தோடு வந்து நிற்கிறேன், மனப்பூர்வமாக வந்து நிற்கிறேன். இல்லைங்க என்ன செய்வார்? பீட்டர் செத்தாய் இன்னொரு 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 ஜஸ்டினையோ இன்னொரு மோசஸையோ ஆண்டவர் எழுப்புவார். ஆமென். ஒருத்தனை காத்துட்டு இருக்க மாட்டார். ஒரு வஸ்தி போனா ராஜாவுக்கு இன்னொரு எஸ்தர். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கனி கொடுக்கிற காலம், நற்செய்தி அறிவிக்கிற காலம். அப்போ 22 வரை வீட்டில் போய் வாசிங்க. டைம் ஆச்சு, ஒரு 10 நிமிஷம் கூட. உபாகமும் 13வது அதிகாரம் 6 முதல் 10. உபாகமும் 13, 6 முதல் 10. இன்னைக்கு காலம் ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா? ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் தனித்தனியா. மனைவிமார்களே, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வார்த்தையை புருஷன் சொன்னாலும் கேட்காத. புருஷன்மார்களே, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத யோசனையை மனைவி தந்தாலும் கேட்காதன்னு சொன்ன தெரியுமா? இந்த வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தி சொல்ல வார்த்தை. காரணம் இதை எடுக்கும்போது நான் ஒரு தடவை வாசித்து வச்சேன், மறுதடவை வாசித்து 2 தடவை வாசித்து இதெல்லாம் அன்னைக்கு எழுதி முடித்து இந்த கழிஞ்ச ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்ன கழிஞ்ச வாரமே. காரணம் எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியலை. காரணம் கொஞ்ச நாள் நம்ம 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 கிறிஸ்தவருக்காக நாடோடி போல கொஞ்சம் ஓட வேண்டிய இருக்குது. அதுக்கடுத்து மடலக்காடு இருக்குது. அதுக்கடுத்து பிள்ளை கல்யாணம் இருக்குது. எப்படி செய்ய முடியும்னு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து கரைஞ்சி ஊற்றி அதாவது பரலோகத்தை பலாத்காரம் பிடிச்சி வேண்டி வச்சுட்டு ஜம்முன்னு இருந்துட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை எனக்கு படித்ததை ஞாபகப்படுத்தி தந்தா இதான் உண்மை. வாசிங்க பார்ப்போம். உனக்கு அப்பாய்க்கும் அம்மைக்கும் பிறந்த உன்னுடைய கூட பிறந்த சகோதரனாகிலும் ஒரு பிள்ளையாகிலும் ஒரு மகளாகிலும் உன் மார்பில் உள்ள உன்னை தாளாட்டி உனக்கு சுகந்தந்த மனைவியாகிலும் உனக்கு உற்ற நண்பனாகிலும் உன்னை நோக்கி அது வேறு ஆராதனை செய்வோம் என்று சொல்வார்களானால் சொல்லி சுற்றிலும் சமீபத்திலாகிலும் தூரத்திலாகிலும்
ஒருமுனை தொடங்கி மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்தில் ஆகிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களில் நீயும் உன் பிதாக்களும் அறியாத அந்நிய தேவர்களை அந்நிய ஆராதனை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏகிவிட்டாலும். நடக்குது, நம்ம சபையில் ஒன்று நடக்குது. ரகசியமாய் ஏவி விட்டாலும், அடுத்த வசனத்தை வாசிங்க. ரகசியமாய் ஏவி விட்டாலும், சம்மதியாமலும், செவிகொடாமலும், இரக்கம் கொள்ளாமலும் என்ன செய்யணும்? இப்படி செல்லியவளை நம்ம என்ன செய்யணும்? உண்மையான வைராக்கியம் கொண்டிருந்தா அவனை செருப்ப கலத்தி அடித்தது போல 4 வார்த்தையை கேட்டு நம்ம கிட்ட பேச விடாம விரட்டணும். ஆனால் நம்ம இருந்த என்ன செய்யுமா? அப்படி இருக்கு இல்ல, ஏன் அங்கேயும் பயங்கரமான நகை இல்லை, அங்கேயும் வெள்ளை துணி, அங்கேயும் இது, ஏன் இந்த ஓத்திரம், ஏன் இந்த நெருக்கம் வேண்டாம் என்று நம்ம மனசு என்ன செஞ்சிடப்படாது? அலை பாஞ்சிடப்படாது. அலை பாய்கிறதோ என்னதோ, ஆண்டவர் இந்த வசனத்தை தந்திருக்கிறார் என்றால் சம்திங் ராங். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் அதை முடிச்சிடுவோம். அதுக்கு அர்த்தம் அதை முடிச்சிடுவோம். 10வது வசனம் வேற முடிச்சிடுவோம். இனி எபிரேயர் 12வது அதிகாரம் சீக்கிரம். எபிரேயர் 12, 15, 16, 17 முடிச்சிடுவோம் சீக்கிரம். எபிரேயர் 12, 15, 16, 17. அப்போ யாருக்கெல்லாம் இந்த வாலிப கூட்டத்தில் இருக்கிற யாருக்கெல்லாம் இந்த கசப்பான வேறு உண்டாகி கலக்கம் வருது? பகுத்தறியக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்ளுங்கள். யார் எப்படி, யார் என்ன, ஊழியக்காரன் எதுக்கு சொல்லுகிறான், ஊழியக்காரன் எதுக்கு பேசுகிறான், அந்த மனுஷனுடைய ஆலோசனை இப்படி இருக்கிறது, அந்த பிரசங்கியுடைய பிரசங்கம் இப்படி இருக்கிறது என்பதை பகுத்தறியக்கூடிய கிருபை இல்லாவிட்டால் நிச்சயமாக கசப்பான வேறு தோன்றும். ஆண்டவர் இறக்கப்படுகிறது நிமித்தம் அடி வயிற்றில் வேறு தோன்றும் போதே கர்த்தர் வெளிப்படுத்தி தருகிறார். என்னைக்கும் தரவண மாட்டார், என்னைக்கும் தரவண மாட்டார், வளர விட்டுருவார், தரமாட்டார், விட்டுருவார். ஆமேன். அதை ஒரு வஸ்தி இல்லைங்க, ஒரு எஸ்தர் ஒரு ஆமாக்கானை முறியடிப்பதற்காக வீட்டு வாசல் வழியில் வேலைக்காரனாக கர்த்தர் ஒரு முரதைக்காயை கொண்டு வைத்திருந்தார். சவுல் செய்த தவறு நிமித்தம் வளர்ந்த ஆமானை கொல்வதற்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கேடு வருகிறது என்றால், சபைக்கு கேடு வருகிறது என்றால், பாஸ்டருக்கு கேடு வருகிறது என்றால், அந்த கேடை மாற்றுவதற்கு கர்த்தர் தேவ தூதனை போல ஒரு ஆளை கர்த்தர் கொண்டு வைத்திருப்பார். முரதைக்காயை வீட்டில் வேலைக்காரன வாச்சனை விடவும் கேடு கட்டவனாய் கொண்டிருந்தது. சோறு கொடுக்கிற துணி அவ்வளவுதான். ஒரு காவலாளிக்கு கொடுக்கிற மரியாதை கூட அவனுக்கு கிடையாது. அவ்வளவு இழிவுத்தரமாக கொண்டு வச்சிருந்து முரதைக்காயை கொல்லணும், இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கணும் என்பதற்காக கர்த்தர் நடத்துகிற காரியம். அடி வயிற்றில் அந்த வேறு கசப்பான வேறு முளைக்கிறத அப்பப்போ காட்டி தர மாட்டார். யாருடைய அடி வயிறுல எல்லாம் வேறு தொலைஞ்சதுன்னு எனக்கு தெரியும். நான் பொட்டையில் நான் தின்னுகிறவன் அல்ல, இன்னைக்கு காணிக்க பணத்தில் தின்னுகிற ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய சம்பளத்தில் சாப்பிடுகிற ஒரு ஊழியக்காரன், காணிக்க தருகிற பிள்ளைகளுடைய ஏ முதல் இசட் வரை அறிந்து வைத்திருக்கிற ஒரு வைத்தியக்காரன். தெரியும், ஆண்டவர் வசனம் தரும்போது சொல்லி சொல்லி தருவார், இது இன்னாருக்கு, இது இன்னாருக்கு, இது இன்னாருக்கு என்று. அப்படி சொல்லி சொல்லி பிரசங்கம் பண்ணினால் அது பெரிய குழப்பத்தில் வரும். சொல்லாமலே பிரசங்கம் பண்ணுகிறேன். ஒரு கசப்பான வேறு முதல் தோன்றாத வண்ணம் உங்களை, அதான் வஞ்சிக்கப்பட்டு போனால், உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு போனால் தேவனுடைய கோபம் தலைமையில் வந்திருக்கும். வாசிங்க பாப்போம். 12, 13, 12, 15வது வசனம் தானே வாசித்தோம். 15 வாசிங்க.
ம் ஆ ம் 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 17வது வசனம். ஆ ம் 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 ஏசாய்க்கு திரும்ப அந்த அந்த அவனுக்கு ஆண்டவர் வச்சிருந்த சேஷ்டபுத்திர பாகத்தை உலகத்தினுடைய கூழுக்காக, ஆசீர்வாதத்துக்காக, உலகத்தினுடைய இருட்டுக்காக, உலகத்தினுடைய சூழ்நிலைக்காக, தன்னுடைய புத்தி மண்டலத்தை பிசாசானவன் தாக்கினது நிமித்தம் அந்த கூழுக்காக சேஷ்டபுத்திர கர்த்தர் தந்திருக்கிற புத்திர சுவிகாரத்தை வித்து போட்ட ஏசாயா திரும்ப பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நாடியும் கிடைக்கல.